Blossom Petals channel. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எல்லா அம்மாவுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா சிலவங்களுக்கு சில டிஷ்ஷை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்கலாம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஆப்பம் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஆப்பமும் கொஞ்சமாக தேங்காய் பாலும் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து தேங்காய், நாட்டு சர்க்கரை, ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா அடித்து மிக்சியில் வந்து ஒரு அடி அடித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்யலான்னா ஒரு பவுலில் இந்த ஆப்பத்தை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக பிச்சுக்கோங்க. மாதிரி நல்லா குட்டி குட்டியாக பிச்சுக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடும்போது டக்குன்னு ஊறிடும். அதனால் இந்த மாதிரி சின்னதாக பிச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா இதாகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ உங்கள் குழந்தை வந்து ஒரு வயசு குழந்தை, முன்னாடி 2 பல் இருக்குல்ல, அந்த குழந்தைங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் தேங்காய் பாலை ஊற்றின உடனேயே இந்த மாதிரி எடுத்து ஊட்டிடுங்க. குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. அதை விட சின்ன குழந்தைங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ நல்லா ஊற விடுங்க. பால் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, நல்லது தான். குழந்தைங்களுக்கு வந்து பால் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் குழந்தைங்களுக்கு வந்து வராது. வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம குழந்தைங்களுக்கு சும்மா கூட கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து குடிக்கலாம். சில குழந்தைங்க வந்து யூரின் போகிறதுக்கு அந்த இடம் ரொம்ப வலிக்கு நீர் கடுப்பு அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம டக்குன்னு கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து கொடுத்தோன்னா போதும், யூரின் வந்து சருன்னு குழந்தைங்களுக்கு வெளியில் வரும். அதனால நம்ம வந்து தேங்காய் பால் வந்து குழந்தைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஊற வைப்போம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தாலே சாப்பிட முடியும். இப்போ நம்ம இதை என்ன செய்யலான்னா ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா 10 நிமிஷம் ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி ஸ்பூனோட பின்னாடி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சிங்கனாலே நல்லா கூலாக ஆயிரும். அப்புறமா நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஊட்டிக்கலாம். கொஞ்சம் கெட்டி இல்லாமல் மட்டும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் சின்ன குழந்தைங்களுக்கு ஈஸியாக சாப்பிட முடியும். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஆப்பம் கொடுக்கலாம். இது தேங்காய் பால் சேர்த்து கொடுக்கணுன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். அதனால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஊட்டி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அனிமேஷன் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலையும் மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.